ரொம்ப அதிகாலையில் ஷூட் பண்ணுறனால ப்ளீஸ் கொஞ்சம் இதை நான் குடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஆஹா, இதோட சுவையும் மனமும் அல்லதுங்க. சரி சரி, அந்த டீயை சீக்கிரம் குடிச்சிட்டு நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்கிறீங்களா? இது டீ கிடையாதுங்க. அப்படின்னா இது என்ன, காஃபியா? காஃபி மாதிரின்னு சொல்லலாம். காஃபியில் காஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு நச்சு பொருள் இருக்குது. அது இதில் இல்லை, அதனால இது காஃபி கிடையாது. அப்படின்னா இது என்னங்க? ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா. ஆமாம், இப்படி புரியாத மாதிரி ஏதாவது சொல்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. தெளிவாக சொல்லுங்கள், இல்லை அதை குடிச்சிட்டு நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வந்த விஷயத்துக்கு ஆல்ரெடி வந்துட்டேங்க. இந்த ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது நமக்கு ஒரு உடம்பு தாங்க, இதுக்குள்ளே எத்தனை வியாதி, எத்தனை உபத்திரவம். ஒன்றுக்கும் டாக்டர்கிட்ட போய் மாத்திரையை வாங்கி சோறு சாப்பிட்றத விட மாத்திரையை தான் அதிகமாக சாப்பிட்றோம். சரி, இது மாத்திரை தான் இவ்வளோ சாப்பிட்றோமே, சரி உணவு பழக்கத்தில் இதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஒரு வியாதிக்கு ஒரு உபத்திரவத்துக்கு நல்லா இருக்கிற உணவு இன்னொரு விஷயத்துக்கு கெட்டதாக இருக்குது. இப்படி நம்ம உணவை செலக்ட் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே போதும்னு ஆகுது. இப்போது உலகம் ஃபுல்லாக ஒரு ட்ரெண்ட், அவங்க செய்கிற ஆய்வில் ஒரு மாற்றம் என்னென்னா, ஒரு பொருள், ஒரு உணவு, மல்டி பர்பஸ், பல வகையான உடல் உபாதைகளுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு உணவு, அதை கண்டுபிடிக்கிறதுல உலகம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும்போது ஒரு பொருள் சமீபத்தியுடைய ஆய்வுகளுடைய முடிவுகளை வச்சு சயின்டிஸ்ட் உலகத்தையே அப்படியே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கிடுச்சு. அந்த பொருள் இன்னைக்கு வேணால் அவங்க கண்டுபிடிச்சி அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் அரேபியர்கள் பாரம்பரியமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு அது எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா, அமெரிக்கா, ஐரோப்பா பூரா அப்படியே பாப்புலர் ஆகிருக்கு. சீனர்கள் குறிப்பாக தங்கள் உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தரக்கூடிய உணவுப் பொருள்களில் அந்த பட்டியலில் 2வது இடத்தை இதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா பார்த்துக்குங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பொருள். அதை தான் நான் இப்போ குடிச்சிட்ருக்கிறேன். சரி, இப்போ இது என்னென்ன வியாதிகளை, என்னென்ன உபத்திரவங்களை குணப்படுத்துது, ஏன் இது அறிவியல் ஆய்வாளர்களை அவ்வளோ ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-2 விஷயம் இல்லைங்க. பிளட் சுகர் அதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சுகர் ஏற்படுத்துகிற பாதிப்புகள்லேருந்து உடலை பாதுகாக்கிறது. இப்போ கிட்னி டேமேஜ், லிவர் டேமேஜ், ஆக்சிடேட்டிவ் டிஎன்ஏ டேமேஜ், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லேருந்து உடம்பை அது பாதுகாக்குது. அது இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏராளமாக இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்த விட முக்கியமாக ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து உடம்பை முழுக்க பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் மாதிரி. இது அத்தனையும் சேர்ந்த ஒரு பொருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு பொருளில் ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கும், இல்லை 2 ஃபேட்டி ஆசிட் இருக்கும். ஆனால் இந்த பொருளில் எத்தனை விதமான ஃபேட்டி ஆசிட்கள் இருக்குது. ஒமேகா 6லேருந்து ஒமேகா 9லேருந்து ஒலைக் அப்படின்ற ஒரு ஆசிட், லீன் ஒலைக் அப்படின்ற ஒரு ஆசிட், பால்மிட்டிக் அப்படின்ற ஒரு ஆசிட், லாரிஃபிக் அப்படின்ற ஒரு லாரிக் அப்படின்ற ஒரு ஆசிட், இத்தனை ஆசிட், இது எல்லாமே ஃபேட்டி ஆசிட்ஸ். இது அத்தனையும் உடம்புக்கு பல விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியது. அப்புறம் விட்டமின் B2, ரிபோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் கெரோட்டினை உற்பத்தி பண்ணக்கூடியது. இந்த கெரோட்டின் எதுக்கு பயன்படுதுன்னா, முடி உதிராமல் இறுக்கி பிடிக்கிறதுக்கும், முடியோட எலாஸ்டிசிட்டி, அந்த ஒரு ரப்பர் மாதிரி உள்ள அந்த தன்மையை அதுக்கு கொடுக்கறதுக்கும் பயன்படுது. ஒமேகா 6, ஒமேகா 9 இந்த ஸ்கேல்ப், இந்த வழுக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஈரப்பதமாக அந்த மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறது. அது வறண்டு போனால் தான் உங்களுக்கு பேன், பொடுகு இதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் முடி வறண்டு போகும், அடர்த்தி இல்லாமல் போகும், முடி கொட்டும்.
இளநரை வரும். இளநரை வர்றதுக்கு மெலனின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வயசாக ஆக நமக்கு கம்மியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த மெலானினை வந்து அதிக அளவு சுரக்க வைக்கக்கூடியது இந்த பொருளில் வந்து இருக்குங்க. அப்புறம் இந்த அமினோ ஆசிட்ஸ், நம்ம சொல்லக்கூடிய காப்பர் அண்ட் பேண்டோதெனிக் ஆசிட், இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மெலானின் உற்பத்திக்கு. அந்த மெலானின் உற்பத்தி கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய வராது. முடி கருப்பாக இருக்கும், முடி மினுமினுப்பாக இருக்கும். அப்புறமா இது வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அந்த கலர் பிக்மெண்ட்ஸ் சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அதை உற்பத்தி பண்ணக்கூடிய, அதை தூண்டி விடக்கூடிய தன்மை உள்ளது. இது வந்து நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளாக ரொம்ப நாளாக இருந்தது. இதனோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அறிவியல் பேர் வந்து சயின்டிஸ்ட் வச்சாங்க. அதுதான் ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா அப்படின்னு பேர் வச்சு இதனோட மருத்துவ குணங்களை டேபிள் பண்ணி அதை பற்றி ஆய்வு முடிவுகளை அவங்க அப்ரூவ் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இது உலகம் உள்ள இதை திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த வேஸ்டான பொருளுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கா அப்படின்றது. இப்போ அந்த பொருள் என்ன? இது என்ன? பேரிச்சம்பழம். இது வந்து இந்தியாவினுடைய பேரிச்சம்பழம். இதை நான் எடுத்துருக்கிறேன். பேரிச்சம்பழத்தை பற்றி தான் பேச போகிறீங்களான்னா இல்லை. பேரிச்சம்பழம் உடம்புக்கு நல்லது. ஒரு நாளைக்கு 5 பேரிச்சம்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை, இதை பேரிச்சம்பழ கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சொல்லக்கூடாது, இது பேரிச்சம்பழ விதை. இந்த விதைக்கான அறிவியல் பேரை தான் நான் ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா அப்படின்னு சயின்டிஸ்ட் வச்சு, இதுவும் ஒரு பொருள், இதுக்கான மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லி டேபிள் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது உலகம் ஃபுல்லாக இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பாப்புலரான விஷயம். இதை இந்தியாவில் நம்ம தமிழர்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறோன்னு நினைக்கிறோம். இதுலேருந்து தயாரிக்கப்பட்ட பானம் தான் இது. இதுலேருந்து எப்படிங்க பானம் தயாரிக்கிறது? இப்போது இந்த கொட்டையை 24 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு இதை தண்ணி போட்டு நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை நீங்கள் வந்து உங்களுடைய பேக்கிங் ஐட்டம்ஸில் பயன்படுத்தலாம். சாலட்ஸ், ப்ரெட்டு மேலே தடவி அது மேலே வெண்ணெய் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் ஃபாரினில் இப்படி பாப்புலராக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இதை சும்மா தோலில் தடவி நீங்கள் குளிக்கலாம், தலையில் தடவி குளிக்கலாம். இப்போ இதில் சோலெட் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் அப்படின்றத பயன்படுத்தி ஒரு ஆயில் ஒன்று எடுக்கிறாங்க. இந்த ஆயில் வந்து எவ்வளோ விதமான நன்மைகளை கொடுக்குது தெரியுங்களா? உங்களுடைய தோல்ல முக்கியமாக தலை, இந்த ஸ்கேல்ப்பு, அந்த முடி, எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து தீர்த்து போயிடுதுங்க. முடியில் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது? பேன், பொடுகு, அதுக்கப்புறம் முடி மெல்லீஸாக இருக்கும் அடர்த்தி இல்லாமல், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேல்ப் வந்து சக்தி இல்லாமல் இருக்கும், அதனால் பிடிப்பு இல்லாமல் முடி பூரா உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து இளநரை, இப்படி முனிக்கான மினுமினுப்பு, அப்புறம் ஸ்ட்ரென்த்து, எலாஸ்டிசிட்டி, இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், மேஜிக்கலாக பண்ணுறக்கூடிய ஒரு பொருள் இந்த ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா, அதாவது பேரிச்சம்பழ கொட்டை, பேரிச்சம்பழ விதை. இப்போ இந்த விதையை நம்ம எப்படி பயன்படுத்துறது? இப்போ நான் சொன்ன மாதிரி 24 மணி நேரம் ஊற வச்சு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை சிரப் அப்படின்னு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதை எப்படி வேணால் பயன்படுத்தலாம். இல்லைன்னா இதை ஒரு 6-7 நாள் நிழலில் நல்லா காய வச்சிங்கன்னா இது வந்து மொரன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இதை அரைச்சி பொடி பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் மற்ற விஷயங்களில் கலந்து நீங்கள் தண்ணியில் கூட கலந்து குடிக்கலாம். இல்லை சார், அப்படியெல்லாம் வந்து நாள்பட்ட ப்ராசஸ்லாம் நமக்கு செட் ஆகாது, இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இப்போ நீங்கள் குடிக்கிற மாதிரி பாலில் மிக்ஸ் பண்ணி அப்படி குடிக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஒன்று பண்ண முடியுமா? சூப்பராக பண்ண முடியும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொட்டையிலேருந்து காபி தூள் பண்ணுறது எப்படி? அதுலேருந்து இப்போ நான் குடித்த இந்த காஃபி, இது காஃபி தான், காஃபி மாதிரி வாசனை தான் வரும் உங்களுக்கு. இதை எப்படி பண்ணுறது? இதை வறுத்து அந்த காஃபி பொடி செய்யும்போது நீங்கள் யாரையாவது கண்ணை கட்டிக்கிட்டு அதை மோந்து பார்க்க சொன்னீங்கன்னா அவங்க அடித்து சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க இது காஃபி தான். அந்த ஒரு ஸ்ட்ராங் காஃபியோட வாசனை இதில் வரும். அந்த அதிசயம் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த டேஸ்ட் வந்து அலாதிங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்ணும். உடம்புக்கு பல விதமான கூகுள் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ரிசல்ட்டு, அந்த ஆராய்ச்சிகளோட ரிசல்ட்டெல்லாம் அவங்க வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. இப்போ நான் அதை எப்படி செய்யணுன்றதை சொல்கிறத விட
நான் செஞ்சே காமிக்கிறேன். இன்றைக்கி நான் செஞ்சேன். அது செஞ்சுட்டு தான் இந்த காஃபியை போட்டால் செய்யும்போதே அதை ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதை செஞ்சதை நான் எப்படின்றத பார்த்துட்டே நம்ம அதை பற்றி பேசுவோம். வாங்க. இப்போ ஏதாவது ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ என் கைக்கு கிடைச்சது ஒரு கிரில் பேனு. இதில் வந்து நல்லா சுத்தம் பண்ண அந்த பேரிச்சம்பழம் விதைகள் கொட்டைகளை வந்து நம்ம போட்டு மிதமான தீயில இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். கொஞ்சம் பொறுமையாக வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இது காப்பி கொட்டை கலருக்கு முதல்ல ஆயில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அப்புறமா கருப்பாக காப்பி கொட்டை அளவுக்கு வந்து மாறும் இதனோட கலர். இப்போ பாருங்கள், இது பாதி அந்த மாதிரி ஆயிருக்கு. எனக்கு இந்த பக்குவத்தில் சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஏன்னா காப்பியோட ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிக்காதுன்றனால நான் இந்த பக்குவத்தில் இதை எடுத்து அரைக்க பார்க்குறேன். நீங்கள் வந்து இது ஃபுல்லாக வந்து காப்பி கலருக்கு கருப்பாக வர மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வதக்கிக்கணும். அப்புறமா இது செக் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி வந்து இடித்து பார்த்தீங்கன்னா உடனே தூள் தூளாகிடும். இப்போ நான் கொஞ்சம் முக்கால் பதத்தில் எடுத்துருக்கனால இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கருப்பானதை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோலாம் ஃபோர்ஸும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் சின்ன கரண்டி வச்சு தட்டினாலே அது வந்து தூள் தூளாக உடையும். அதுதான் பக்குவம். அதுக்கப்புறம் நல்ல வாசனை ஒன்று வரும். அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் ஆற வச்ச பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்து இந்த மூடியை திறந்த உடனே வீடு பூரா ஒரு காப்பி ஸ்மெல் வந்து வரும். நீங்கள் கண்ணை கட்டிட்டு யார்கிட்ட காமிச்சிங்கனாலும் அது காப்பி தூள்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காப்பி தூளை வச்சு நம்ம வழக்கம் போல் காஃபி போட போகிறோம். ஏற்கனவே இந்த தேங்காய் சிரட்டையில் டீ போடுற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதே டீ தூளுக்கு பதிலாக காப்பி தூள் வச்சு நம்ம காப்பி போட போகிறோம். நீங்கள் தேங்காய் சிரட்டையில் தான் பண்ணணுன்றது இல்லை, சாதா எந்த பாத்திரத்தில் வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு தேங்காய் சிரட்டையில் போடுறது பிடிக்குன்றனால நான் இந்த தேங்காய் சிரட்டையில் காஃபி போடுறேன். பால் போட்டுட்டு அது தேவையான அளவுக்கு இந்த பேரிச்சம்பழ தூளை போட்டுக்கிறோம். இதை வழக்கம் போல் நம்ம இடுக்கியில் பிடிச்சிக்கணும். ஏன்னா இது பொங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும் இதை. ஏன்னா நம்ம அடுப்புலேருந்து எடுத்த பிறகும் இது வீரியமாக கொதிக்க ஆரம்பிக்கும். ஆக்டிவேட்டட் கார்பன் இதுக்குள்ளே சேர்றனால அந்த வீரியத்தன்மை இதுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது பொங்கிடுச்சு. பொங்கின பிறகு நான் எடுத்திருக்கேன். அடுப்புலேருந்து வெளியே எடுத்த பிறகு இது பாருங்கள் பொங்கிக்கிட்டே இருக்குது, சூடாகிட்டு இருக்குது, பொங்கி வழியும். அதனால் நீங்கள் பொங்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு இதை வந்து நான் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கனால இதை வடிகட்டிக்கிறேன். நீங்கள் நல்லா பவுடராக அரைச்சிங்கன்னா அப்படி பண்ண தேவையில்லை. இப்போது இந்த ஆக்டிவேட்டட் இந்த காப்பியை தான் நான் குடித்தது. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. AJH.